எத்தனை ரவுண்டு? ஏண்டி இப்பதானடி கேட்ட 18 ரவுண்டு முடிஞ்சிருக்குன்னு சொன்னேன். இன்னும் 3 ரவுண்டு கூட முடியல, மறுபடியும் கேட்டுட்டு இருக்க. வா. நானே நான் உதைப்பு. என்னால முடியல. இல்ல என்ன என்னம்மா 30 ரவுண்டு முடியறதுக்குள்ள வந்துட்டீங்க? முடியல பாட்டி. உங்களுக்கு என்ன, கையை விடாம தானே இருக்கணும்? நான் என் புருஷன் கையை புடிச்சிட்டு தானே இருக்கேன். சரி அயலி, அடுத்து நீங்க தான் போங்க. ஐலி 20 ரவுண்டு முடிஞ்சது, இன்னும் 10 ரவுண்டு தான் இருக்கு. வா முடிச்சிடலாம். வா. இவ எப்படி 30 ரவுண்ட முடிக்கிறான்னு நானும் பாக்குறேன். என்ன நீ என்ன இன்னைக்கு ஒரு நாள் போன் இல்லாம இருக்க முடியாதா? அப்படிலாம் இல்ல பாட்டி, இவ சும்மா தெரியாம பார்த்தா ஏதோ ஞாபகத்துல. நான் யாரையும் வற்புறுத்தி எல்லாம் புருஷன் கைய புடிச்சுக்க சொல்லல. உங்களால முடியலன்னா கைய விட்டுட்டு போகலாம். ஆனா நான் சொன்னதுதான். யாரு கடைசி வரைக்கும் புருஷன் கைய விடாம புடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் நான் கொண்டு வந்த நகையை கொடுப்பேன். இது வெறும் நகை தானே நினைச்சிடாதீங்க. நானா இத கொடுத்திருந்தா அப்படிதான் இருந்திருக்கும். ஆனா இப்போ இதுக்குன்னு ஒரு பெரிய மரியாதையே வந்திருக்கு. ஏன்னா இந்த நகை இதுக்கு தகுதியான ஆள்கிட்ட தான் போக போகுது. சரி பாட்டி, அதுக்குன்னு இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே கையை புடிச்சிட்டே இருக்கிறது? ஏன் உன் புருஷன் கையை தானே பிடிச்சிருக்க, இதுக்கு உனக்கு வலிக்குதா? சின்னம்மா, அடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னா செஞ்சிருவாங்கல்ல. சரி, அயலுக்கு சிவாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க அருந்ததி பார்க்கணும்ல. அது அது புதுசா கல்யாணமானவங்க தானே பாப்பாங்க. இவங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தா என்ன, இப்பதானே எல்லாரும் முன்னாடியும் இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப இவங்க புது பொண்ணு மாப்பிள்ள தானே, அதனால சில சம்பிரதாயம் எல்லாம் செஞ்சுதான் ஆகணும்.
எதுக்கு உங்க பாட்டி இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறாங்க? இது தேவையில்லாத வேலை இல்ல ரித்திகா. என்ன பாக்குற? அதானே சொல்லிட்டு இருந்த. பாட்டி அது வந்து ரித்திகா. நான் இங்க நீ என்ன பேசினேங்கறத சத்தியமா நான் கேட்கல. ஆனா உன் முகத்தை வச்சு இதான் பேசியிருப்பேன்னு கரெக்டா சொல்லிடுவேன். உன் வயசை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு என்னோட அனுபவம். சரி பாட்டி, நாம வெளியில போலாமா? இவங்க அருந்ததி பார்க்கணும்ல. போலாம். போலாமா? எல்லாரும் சரி, வாங்க. எல்லாரும் வாங்க. ஏன்னா நான் தான் இப்ப என் கண்ணு முன்னாடி உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேனே. அப்பா, நீங்க 2 பேரும் அப்படியே கட்டி புடிச்சிட்டு நின்னது என் மனசுக்குள்ள அப்படியே இருக்கு. இப்படி ஒரு உண்மையான புருஷன் பொண்டாட்டிய பாக்குறதுக்கு மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சா என்ன, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு உண்மையா இருக்கோங்கிறதா முக்கியம். ரித்திகா, புருஷன் பொண்டாட்டினா எந்த நிலைமை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க கூடாது. உனக்கு தெரியலன்னா உங்க அக்காவை பார்த்து கத்துக்க. அயலி, நான் வச்ச போட்டியில நீ தான் ஜெயிச்ச.